Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. ரொம்பவுமே ஒரு ஷாக்கிங்கான நியூஸோட தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். பிகாஸ் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டைம் சேஞ்சஸ் கூடிய சீக்கிரம் நடப்போகுது. என்னடா சடனாக சேனல் இந்த மாதிரி முடிவெடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். எதுக்காக இந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டவுட் தான். ஏன்னா இப்போ தான் இந்த சீல் வந்து ரீசெண்டாக 7 o'clock லான்ச் பண்ணாங்க. கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்லாட் லேட்டர் வந்து இந்த சீல் விட்டுச்சு. இருந்தாலுமே இந்த சீலோட அப்கமிங் எபிசோட்ஸில் ஹை வால்டேஜஸில் வந்துச்சு. ஒரு 2 வாரம் செகண்ட் ஸ்லாட் லேட்டரை விட்டுச்சு. நெக்ஸ்ட் வீரா சீரியலையே முந்தி இப்போ செகண்ட் ஸ்லாட் லேட்டராக இருக்குது. வந்ததுலேருந்து கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா எல்லார் மனசுலையும் பெரிய இடம் பிடிச்ச ஐயனார் துணை சீரியல் கூடிய சீக்கிரம் டைம் சேஞ்ச் ஆக போகுது. கூடிய சீக்கிரம் என்னங்க நம்ம மண்டேலேருந்தே வரப்போகுது. இன்னுமே ஐயனார் துணை சீரியல் கம்மிங் மண்டேலேருந்து நைட்டு 8:30 ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. இது வரைக்கும் பாக்கியலட்சுமி சீரியல் தான் 8:30 ஸ்லாட்டில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இனிமேல் பாக்கியலட்சுமி சீரியல் கம்மிங் மண்டேலேருந்து நைட்டு 7 o'clock டெலிகாஸ்ட் ஆக போகுது. அப்படியே இந்த 2 சீரியல்ஸையும் பார்த்திங்கன்னா விஜய் டிவி ஸ்வாப் பண்ணிட்டாங்க. இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ்க்கு ரொம்பவுமே ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நியூஸாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட பல எபிசோட்ஸாக என்ன பல வருஷங்களாக பாக்கியலட்சுமி சீரியல் 8:30 ஸ்லாட்டில் ஸ்ட்ராங்காக பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. பல டைம் ஸ்லாட் லீடராக கூட ஆயிருக்கு. அந்தளவுக்கு மக்கள் மனசில் பெரிய இடம் பிடிச்ச சீரியலாக பாக்கியலட்சுமி சீரியல் இருந்திருக்கு. எதுக்காக இப்படி திடீர்னு சடனாக இப்படி ஸ்வாப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எந்த விதமான நியூஸுமே கிடைக்கல. பட் அஃபீஷியலாக பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் இந்த மாதிரி டைம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாகவே அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. பாக்கியலட்சுமி சீரியல் 7 o'clock வீராக்கு டஃப் கொடுத்து டெலிகாஸ்ட் ஆகணும். 8:30 டெலிகாஸ்ட் ஆன ஒரு சீரியல் 7 o'clock டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ 7 o'clock பார்த்திங்கன்னா டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் 7 PM டெலிகாஸ்ட் ஆகிற ஒரு சீரியல் 8:30 எந்த அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங் வாங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னே சொல்லலாம். இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி பாக்கியலட்சுமி சீரியலில் 6:30 8:30 டைம் சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ அதே மாதிரி ஐயனார் துணை 7 8:30 ஆகுது. சரி பார்க்கலாம் அந்த டைம் சேஞ்சஸ்னால டிஆர்பியில் ஏதாவது சேஞ்சஸ் வருதான்னு. இந்த டைம் சேஞ்சஸை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.